நல தமயந்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டை விட்டு கீழே விழுந்த புறா கொஞ்சம் மாதிரி அனாதையா போயிருப்பா. கழுகுக்கெல்லாம் இறைய இருப்பேன் ஏதோ அந்த நேரம் பார்த்துட்டு அன்னபூர்ணி அம்மாவும் குட்டி தேவதையா அந்த தமயந்தியும் தான் வந்து என்ன காப்பாத்தினாங்க. நான் இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அது அவங்கனாலதான் அவங்க கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நலன் இவ்வளவு நாளா இவ்வளவு பெரிய சுமையை உங்க மனசுல பாரத்தை ஏற்றி வச்சிருந்தீங்கல்ல, இன்னைக்கு அதை இறக்கி வச்சிருங்கன்னு சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு இப்பவே போய் தமயந்தியை பார்த்து எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டு போறேன். மெஸ்ஸில் தான் இருப்பா, வாங்க போய் பார்க்கலாங்கிறாங்க. அட மெஸ்லையும் இல்லைப்பா, அவங்க வீட்லேயும் போய் பார்த்தா அங்கேயும் இல்லை, மெஸ்லையும் இல்லை. அப்போ எங்கே தான் போயிருப்பா? மெஸ்ஸில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு அண்ணாச்சி கடைக்கு போயிருப்பான்னு. சரி, அங்கே தான் போய் பார்க்கலான்னு அண்ணாச்சி கடைக்கு போனால் அந்த பொண்ணு அப்போவே ஆட்டோ பிடிச்சி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு தான் வந்திருப்பாளான்னு வீட்டில் வந்து பார்த்தா இப்போ நீ இங்கே இல்லைன்னு சொல்கிறீங்க. அவள் போகிறதே இந்த 3 இடம் தான், 3 இடம் போகலின்னா அப்போ எங்கே தான் போயிருப்பான்னு நலன்னு கேட்குறாங்க. ஆமாம், இவ்வளவு நாளாக தமயந்தி பக்கத்தில் இருந்தபோது அவளோட அருமை தெரியல. இப்போ எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நினைக்கும் போது இப்போ அவள் பக்கத்தில் இல்லை, என்ன பண்ணுறது? உடனே தமயந்தியை பார்த்து பேசியே ஆகணும், இல்லைன்னா என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குது. சீக்கிரமாக வண்டி எடுங்க போகலாங்கிறாங்க நலன். சைலஜா குறுக்க நேருக்கு நடந்துட்டு இருக்காங்க. அங்க கௌதம் வராங்க. நம்ம திட்ட எல்லாமே போச்சுங்கிறாங்க. என்னடா குடுகுடுப்பு மாதிரி உளறிக்கிட்டு இருக்கிற, என்னென்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. நம்ம போட்ட சதி திட்டம் எல்லாமே போச்சு. நலன் ஒரு பொண்ணையும் அம்மாவையும் தேடிட்டு இருந்தான்ல அப்படிங்கிறாங்க. ஆமா, அவர் ராக்கெட்ல கூட வச்சிருந்தானே அப்படிங்கிறாங்க. ஆமாமா, அது யாருன்னு நலன் கண்டுபிடிச்சிட்டாங்கிறாங்க. ஏன்டா கண்டுபிடிச்சா அதனால நம்மளுக்கு என்னடா, நம்ம பொழப்புல ஏன்டா மண்ணொழுக்கு போகுது, அதனால என்னன்னு கேட்குறாங்க சைலஜா. அம்மா, நலன் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தது நம்ம வீட்டில் இருக்கிறாளே தமயந்தி, அவளையும் அவங்க அம்மாலையும் தான் சொல்றாங்க. இதை கேட்டதும் சைலஜா ஷாக்காகி நிற்கிறாங்க. ஏண்டா ஊர் ஊரா சுத்திக்கிட்டு தெரிஞ்சது தமயந்தி பார்க்கறதுக்கு தானே சைலஜா கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு அரவிந்த் சொல்றாங்க. ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறாங்க. நலனும் கணவதியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு வந்தேன். 2 பேத்துக்குமே ஒரே நேரத்தில் தான் இந்த உண்மை தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இது என்னடா இப்படி வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறேன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே அந்த தமயந்தியோட ஆட்டம் சொல்லிக்கப்பட்டாது, இன்னும் இதுவரையா? நலன் போய் எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம இந்த வீட்டில் அப்புறம் தண்டனைக்கு தான் தமயந்திக்கு முன்னாடி நம்ம ஏன்டா டான்ஸ் ஆடணும், ஊரையே டான்ஸ் ஆட வச்சிருவோங்கிறாங்க. என்னமா சொல்றேன், எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க. நலன் போய் தமயந்தியை பார்த்து உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியே அவளை இந்த உலகத்தை விட்டு மேலே அனுப்பிச்சு வச்சிருவோம், ஊரே சேர்ந்து அவளுக்கு தண்டனைக்கு போட்டுங்கிறாங்க. அம்மா, என்னமா சொல்றேன், மேலே அனுப்ப போறியான்னு கேட்குறாங்க அரவிந்தா. ஆமாண்டா, இதுக்கு மேலேயும் அவளை உயிரோட விட்டு வச்சா அது நம்மளுக்கு நல்லதில்லை. அம்மா, எப்படி முடியும், நலன் தான் நேராக போய் இப்போ தமயந்தியை பார்க்க போயிருக்கானே அப்படிங்கிறாங்க. அட இருக்கவே இருக்கான் ஒருத்தன், அவனுக்கு ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தா அவன் பாட்டுக்கு நேராக போய் தமயந்தியை முடிச்சுட்டு வந்துடுறான். யாருமா அந்த வீணா போன கிருஷ்ணான்னு கேட்குறாங்க. டேய், அவன் இப்போ நமக்கு ஆபத்துக்கு உதவ போறவன், அவனையெல்லாம் அப்படி சொல்லாதீங்கிறாங்க. தமயந்தி வீட்டுக்கு ஓடி வராங்க. அத்தை அத்தை, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன், அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. கையில் பத்திரமெல்லாம் வச்சிருக்கேன், என்ன முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் வீட்டுக்கு போய் காலையிலேயே மெஸ்ஸோட பத்திரத்தை வாங்கிட்டு வந்த அத்தை. என்ன அப்படி முக்கியமான முடிவு எடுத்திருக்கிற, மெஸ்ஸோட பத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்க, என்ன தெளிவாக சொல்லுன்னு கேட்குறாங்க. அபிராமி, மெஸ்ஸுக்காகத்தானே நலன் கிட்ட ஏஜியர் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், இந்த மெஸ்ஸையே அவனுக்கு எழுதி கொடுத்துட்டா அதுக்கப்புறமா அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்ல, அதுக்கப்புறம் இவங்க ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக ஓட்டிட்டு இருக்கலாமலன்னு கேட்குறாங்க. தமயந்தி, தமயந்தி உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா, அந்த மெஸ் உனக்கு வாழ்க்கையில எவ்வளோ முக்கியமானது, அதை போய் நீ எழுதி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. இல்லட்ட, நல்லா யோசிச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன், மெஸ் எழுதி கொடுக்கறத தவிர வேற எந்த ஒரு நல்ல வழியுமே எனக்கு தெரியலைங்கிறாங்க தமயந்தி. அந்த ஏஜியார் இவரோட வழியில வராம இருக்கணும்னா இந்த மெஸ் எழுதி கொடுக்கறது தான் ஒரே வழிங்கிறாங்க தமயந்தி. ஐயோ கடவுளே, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலையே தமயந்தி. நலனோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு நீ பெரிய தப்பு பண்ண பார்க்குற, மெஸ்ஸை திறக்கிறதுக்காக நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன்னு கேட்குறாங்க அபிராமி. நான் கஷ்டப்படுறத அவருக்கு எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னா நான் அந்த மெஸ்ஸை எழுதி கொடுத்து தான் ஆகணும், இதில் எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்கிறாங்க. என்னமா தியாகி மாதிரி நடிக்கிற, அவனுக்காக விட்டு கொடுக்குறேன்னெல்லாம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி நடிப்பு யாருக்குமா வருங்கிறாங்க ராம்பிரசாத். நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லை, ஆனால் நீ இந்த வீட்டுக்கு வந்த எப்போ காலடி எடுத்து வச்சியோ அப்போ இருந்து அவனுக்கு சனியும் பிடிச்சிடுச்சுங்கிறாங்க. பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டை சீல் வைக்கிற நிலைமைக்கு வந்திருக்குதுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ மட்டும்தான் சொல்கிறாங்க ராம்பிரசாத். எங்க அவள் வயசுக்கு மீறி என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கிற, அவளை போய் நீங்கள் குறை சொல்கிறீங்களேன்னு கேட்குறாங்க அபிராமி. இவன் மெஸ்ஸுக்கு நீ பிள்ளையார் சொல்லி போட்டதுனால தானே அவன் உனக்கு இவ்வளவு சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கிற, இவன் நம்மளை கொண்டு போய் தெருவில் நிறுத்துற வரைக்கும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவளுக்கு ஜாலரா போட்டுக்கிட்டே தான் இருப்பியான்னு ராம்பிரசாத் அபிராமியை திட்டுறாங்க பாருங்க. சைலஜாவும் அரவிந்த் கீழே வந்து பார்க்குறாங்க. இது என்னடா இவளை போட்டு தள்ளுறதுக்கு நம்ம ஆள் அனுப்புனா இவன் இங்கே வந்து நிற்கிறாளே, என்னடா பண்ணுறதுங்கிறாங்க. டே, இன்னைக்கு எப்படி இருந்தாலும் இவளை போட்டு தள்ளுறது தான், அந்த ஏஜிஆர் பார்க்குறக்கு இவ எப்படி இருந்தாலும் போவல்ல, அப்போவே அந்த கிஷோருக்கு ஃபோன் பண்ணி உடனே சொல்லிட்டோம்னா அவன் போட்டு தள்ளிடுவான். அம்மா, நீ கில்லாடின்னு பாராட்டுறாங்க. ஆமாம்மா, இவ்வளோ பெருசாக நீ தண்டமாக வளர்ந்து நிற்கிற, உனையும் இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு காலம் தள்ளணுமே, என்ன செய்யறது, இப்படி இருந்துதான் ஆகணுங்கிறாங்க சைலஜா ஒண்ணுமே தெரியாத மாதிரி, மாமா இவதுக்கு இங்க வந்து நிக்கிறா, என்ன இப்ப புதுசா எதையாவது ஏழரை எழுத்திட்டு வந்திருக்கிறாளான்னு கேட்குறாங்க. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ பொம்பளை மகாத்மாவை பார்த்துருக்கிறியா, இதோ இங்க நிக்கிறாளே இவதான்னு காட்டுறாங்க ராம்பிரசாத். பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இவளோட மெஸ்ஸை தியாகம் பண்ண போறா. மாமா சொல்றதெல்லாம் உண்மையா, தமயந்தி அப்படியே சொன்னான்னு சைலஜா கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க அபிராமி. தமயந்தி உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன், இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு இருக்கிற பொறுமை பக்குவம் எவ்வளவு யதார்த்தம் அன்பு பாசம் இதெல்லாம் எனக்கு இல்லாம போச்சு, இதையெல்லாம் நினைக்கும் போது எனக்கே வெக்கமா இருக்கு. மாமா
ஆமா, நீங்க பேசுறது பெரிய தப்பு. நீங்க தமயந்தி இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தான் அவளோட அருமை என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். என்ன சைலஜா, நீ இப்ப தமயந்திக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னு ராம் பிரசாத் கேட்குறாங்க. ஆமா, தமயந்தி மாதிரி தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் இருந்தேன். என் புருஷனுக்கு நான் இப்படி சப்போர்ட்டா இருந்தபோது எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலையே. ஆனா என்னால என் புருஷனை மீட்கவே முடியல. ஆனா இப்ப தமயந்தி பாருங்களேன், அவ புருஷனை மீட்கறதுக்காக எந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கா. அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமைன்னு தான் நான் நினைக்கிறேங்கிறாங்க சைலஜா. இதை பார்த்தும் ஆச்சரியப்படுறாங்க ராம் பிரசாத், தமயந்தி எல்லாருமே பார்க்குறாங்க, ஆச்சரியமா பார்க்குறாங்க. தமயந்தி உன்னை பார்க்கும்போது நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா. புருஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாமே தூக்கி எந்திரிச்சு அவருக்காக நீ உதவணும்னு போய் நிற்கிற பார்த்தியா. அப்பதான் என் மனசுல நீ உயர்ந்த இடத்துல இருக்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு தோளுக்கு தோளா இந்த சின்னத்தை உனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். ஆஹா, அம்மா பின்னி பெடல் எடுக்கிறாங்களேன்னு அரவிந்த் அப்படி மனசுக்குள்ள சந்தோஷமா நினைக்கிறாங்க. டேய் தமயந்தி, எங்கேயும் தனியா போக வேண்டாம். இப்ப நலன் வேற வீட்டுல இல்ல. அவளை எங்க போறதுனால கூட கூட்டிக்கிட்டு போ. தமயந்திக்கு பாதுகாப்பா நீ இருக்கணும். இந்த பிரச்சனை முடியிற வரைக்கும் நீ தான் அவளுக்கு பாதுகாப்பாகவும் சப்போர்ட்டாவும் இருக்கணும்னு சொல்றாங்க ஜெயலலிதா. அரவிந்த், அம்மா பேச்ச கேப்பையே கேட்க மாட்டியா? போன்னு சொன்னா போடா. தமயந்தியோட கூட என்ன தமயந்தி யோசிக்கிற? கௌதம் உங்க கூட வரதுல உனக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு தமயந்தி மாடிக்கு போகிறாங்க. அச்சோ கடவுளே, என் குழந்தைகளை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டியா? பாவம் எல்லாம் எப்படி பரிதவிக்குதுன்னு அபிராமி வேண்டிக்கிறாங்க. என்ன சைலஜா, அவன் நடிப்பில் நீயும் மயங்கி விழுந்துட்டியான்னு கேட்குறாங்க. சைலஜா கஞ்சாட பண்ணுறாங்க. இருந்தாலும் ராம்பிரசாத்துக்கு புரியல. சரி, எல்லாருமே ஒரே குட்டக்குள்ள விழுந்த மட்டை தானே, எப்படியோ போங்கன்ட்டு போகிறாரு. சைலஜாவும் கௌதமும் வெளியில் வந்து கிறிஸ்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தமயந்தி வருவா, நீ போட்டு தலையர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா உங்கள் நடிப்பே என்னால் நம்பவே முடியலையம்மாங்கிறாங்க கௌதம. டேய் மாமாவே என்னோட நடிப்பு நம்பிட்டாரு, நீ என்னடா பேசாம அமைதியா நில்லு. நளினியும் தமயந்தியும் போட்டு தலை இருக்கு. இப்படி ஒரு சந்தர்ப்பம் இனிமே கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் நல்ல சான்ஸுங்கிறாங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கிட்டா. தமயந்தியும் நளினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே கூடாது. அவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்மளோட பிளான் சொதப்பிடுங்கிறாங்க. அம்மா என்ன பிளான்னே சொல்லாம நீ தமயந்திக்கோட போன்னு வேற சொல்ற, அவளுக்கு பாதுகாப்பா இருன்னு சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க. டேய், அவ கொழுகு நீ பாதுகாப்புன்னு சொல்றது நான் சும்மா தான். நீ கூட போனேன்னா மட்டும் போதும். அவளுக்கு நீ பாதுகாப்புக்கெல்லாம் போக வேண்டாம். அவள் கதையை முடிக்கிறதுக்கு தான் நான் உன்னை கூட அனுப்புகிறேன். ஆட இப்போதாம்மா உன்னோட ஐடியா எல்லாமே எனக்கு புரியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தமயந்தி கீழே வந்துடுவா. அவளுக்கு பாதுகாப்புக்கு போகிற மாதிரி போ. நலனும் வந்ததுக்கு அப்புறமா 2 பற்றியும் எப்படி போட்டு தள்ளுறதுன்னு நான் கிறிஸ்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கிறாங்க. சரிமாங்கிறாங்க. எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு இந்த சொத்து பற்றி எல்லாமே நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடணும். நீயும் கவனமாக இருங்கிறாங்க சைலஜா. முதல்ல நலன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. நலன் திரும்ப ஃபோனை கட் பண்ணுறானே, என்னன்னு தெரியலையே. சரிவா தமயந்தி போய் மடைக்கலான்னு 2 பேரும் போகிறாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நலன்கிட்ட. இல்லை, எனக்கு இத்தனை நாளாக நான் தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு தமயந்தி தான் பார்க்க அவளை இப்போ பார்க்க போகிறோன்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரே கொந்தளிப்பாக இருக்குது. தமயந்தி கிட்ட என்ன பேச போகிறோன்னு தெரிய மாட்டேங்குது. என் வார்த்தையில் எந்த ஒரு கோர்வையுமே வரலையேன்னு புலம்புறாங்க. சரி வண்டியை நிறுத்துங்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேட்குறாங்க நலன். இவ்வளவு குழப்பத்தோட அந்த பிள்ளையை போய் பார்த்தா நீங்கள் என்ன பேச போகிறீங்க? கொஞ்சம் நிதானமா ரிலாக்ஸாக என்ன பேசலான்னு நினைக்கிறீங்களோ அப்போ தானே அந்த பிள்ளையை பார்த்தா எல்லாம் பேச முடியுங்கிறாங்க. பல நாளாக எத்தனை மனசுக்குள்ளே புதைச்சி வச்சுருந்துருப்பீங்க. அந்த பிள்ளையை பார்க்கும்போது எல்லாமே பேசினவில்ல, நிதானமாக இருங்கிறாங்க. ஆமாம், தமயந்தியே கிட்ட பார்த்து நான் என்னெல்லாம் பேச போகிறேன்னு எனக்கே தெரியல, குழப்பமாக இருக்குதுங்கிறாங்க நலன். இன்னொன்று, நான் சொல்கிறது எல்லாம் அவன் நம்புவாளான்னு தெரியலையேன்னு அப்படிங்கிறாங்க நலன். அட அது நீங்கள் சொல்ல போகிற விதத்தில் தானே இருக்குதுங்கிறாங்க. நீ ஒன்று பண்ணலாமா, அவள் ஒரு பாட்காஸ்ட் சேனல் வச்சிருக்கா. அதில் இவ்வளவு நாளாக நானும் கூட மனசு விட்டு அவகிட்ட பேசிட்டு இருந்திருக்கேன். இப்போவும் அதே மாதிரி என் மனசில் உள்ளதையெல்லாம் அவகிட்ட நான் பேசிட்டுமான்னு கேட்குறாங்க. எது தமயந்தி பாட்காஸ்ட் சேனல் வச்சிருக்காங்க, நீங்கள் தானே அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்படின்னா உங்கள் மனசில் உள்ளது அத்தனையும் நீங்கள் சொல்லிடுங்க, அவங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்கிறாங்க. என்கிட்ட பேசுறதுக்காக, அதுவும் பாட்காஸ்ட்டில் பேசுறதுக்காக நல்லா நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சைலஜா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சித்தி எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணுறாங்க? நான் தமயந்திக்கிட்ட எப்படி பேசி ஆரம்பிக்கிறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறேன். இந்த நேரம் பார்த்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்களேன்னு கட் பண்ணி விடுறாங்க நலன். கௌதம் கேட்குறாங்க, என்ன அந்த சனியை முடிச்சவனுக்கு என்னவா ஃபோன் அட்டன் பண்ணி பேசினா என்னங்கிறாங்க. அதான் தெரியலடா, திரும்ப கட் பண்ணுறேன்னுங்கிறாங்க. இந்த பக்கமா நலனும் கோவமா, ஏன் சித்தி ஃபோனை கட் பண்ணா திரும்ப பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு சும்மா ஃபோன் பண்ணுறீங்கன்னு திட்டுறாங்க. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசலாம், இப்போ ஒன்று ஃபோன் பேச வேண்டாம் அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. நலன் ஃபோனை கட் பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க சைலஜா. எல்லாம் திமிரு தான், இருக்கட்டும் கொஞ்ச நாள் தானே ஆடுவான், ஆடட்டும், அது வரைக்கும் பார்த்துக்கலாங்கிறாங்க. தமயந்தி கிட்ட பாட்காஸ்ட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமயந்தி உங்ககிட்ட எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல. இவ்வளோ நாளாக உங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேசாமல் இருந்துட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து உங்ககிட்ட நான் முதல்ல மன்னிப்பு கேட்டேன். தமயந்தி நலனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இவ்வளோ நாளாக நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே இல்லாமல் இருந்துச்சு, இனிமேல் நான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு தமயந்தி எழுதி முடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.